ஒரு 20,000 பட்ஜெட்ல இந்த அளவுக்கு iQOO பயங்கரமா சொதப்பி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு மோசமான பெர்ஃபார்மன்ஸை எனக்கு இந்த iQOOவோட Z11x தருது. அப்படி எந்தெந்த ஏரியால சொதப்பி இருக்காங்க, எந்தெந்த ஏரியாலாம் அவங்க நினைச்சா இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்றது தான் இந்த வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போதான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல டுபாகூர்ஸை பார்த்துருக்கலாம், கண்டிப்பாக இது டுபாகூர் சேனல் கிடையாது. இப்போ உண்மையான ரிவ்யூ சொல்லுனா கூட அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உண்மைக்கும் பொய்யுக்கும் கேப்பே இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு iQOOவோட Z11x கிடச்சிரும். அப்புறம் சில பேப்பர் ஒர்க்ஸு, சிம் ரிமூவ் பண்ணுறதுக்கான பின்னு, டைப் A to டைப் C கேபிள், ஒரு பேசிக்கான பேக் கவரோடு சேர்த்து 44 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் ஓரமாக வச்சுட்டு இதோட டிசைன் பக்கம் வந்தோம்னா இங்கே பெருசாக மெனக்கடல்லாம் எதுவுமே கிடையாது. வழக்கமாக கொடுக்குற மாதிரி அப்படியே லைட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. 2 டிஃப்ரெண்டான கலர்ஸில் வருது. இதில் உங்களுக்கு பின்னாடி வழக்கமாக வர மாதிரி ஒரு டைனமிக் லைட் கொடுத்துருக்காங்க. இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தேவையான கலர்ஸ்லாம் வச்சுக்க முடியும். மற்றபடி இங்கே சைட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. பேக்குமே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களால் இந்த ஃபோனை ரிமோட்டாகவும் யூஸ் பண்ண முடியுது. அதுக்கு அடுத்தது இங்கே ஃப்ரண்ட்டில் வந்தோம்னா என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. இங்கே ஓவராலாக இந்த முறை பார்க்கும்போது IP69 ரேட்டிங் கொடுத்துருக்கிறதுனால தெரியாமல் தண்ணிக்குள்ள விழுந்தா ஓரளவுக்கு உங்களால் காப்பாற்ற முடியும். அதுக்கு அடுத்தது நெட்வொர்க்ஸ்னு வரும்போது இங்கே உங்களுக்கு 10 5G பேண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேஜரான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் பெரிய இஷ்யூலாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் எங்கே இஷ்யூ இருக்குன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ்ல. இந்த போன்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7400 டர்போன்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல 7400 தான். அதை பேரை மாத்தி சொன்னாலும் ஒரே ப்ராசஸர் தாங்க. இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இங்க பெஞ்ச்மார்க் லெவல்ல சொல்லும்போது எனக்கு 1 மில்லியன் வரும் அப்படின்ற மாதிரிலாம் பிராண்ட் கிளைம் பண்ணியிருந்தாங்க. நாம டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஆன்டிடியூட்ல அரௌண்ட் 8.8 lakhs வலிமான ஸ்கோர் தான் கிடைக்குது. தெர்மல் த்ராட்லிங்ல கொஞ்சம் சொதப்பி இருக்கிற மாதிரி இருக்கு. 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் யூஸ் பண்ணி இந்த போன்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பயங்கரமான சொதப்பல் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா BGMIல வெறும் 60 FPS வலிமான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இப்போ 90 FPS 120 FPS ஈஸியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டில் இவங்க 60 FPS போதுன்னு நினைச்சிட்டாங்க போல. அது மட்டும் இல்லாமல் iQOO எதுக்குடா ஃபேமஸ்ன்னு கேட்டால் கேமிங்க்கு தான். ஆனால் இப்போ அந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் பெருசாக ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. ஒருவேளை நீங்கள் COD ஆடுறீங்கன்னா அங்கே உங்களுக்கு 90 FPS வலிமான சப்போர்ட் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது அங்கெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பெரிய குறைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்டோரேஜ்னு வரும்போது இங்கே 6GB 128GB வேரியன்ட் பேஸாக கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் UFSோட 3.1 சப்போர்ட்டில் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மூணு ஆரிஜின் OS கொடுத்துருக்கிறதுனால பயங்கரமான ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பட்ஜெட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கவலை தர மாதிரி தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே பேசிக்காக சொல்லணும்னா Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடச்சிரும். இதில் அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஸ்மூத்தாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் அனிமேஷன் எடுத்துக்கோமே, ஒரு பேசிக்கான ஃபோன் ஆப்பு, மெசேஜ் ஆப்லாம் ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் பெரிய குறைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இந்த க்ரோம் டேபும் இந்த கேமரா டேபும் ஓப்பன் பண்ணும்போது மோட்டோவில் அடிக்கடி லேக் பார்ப்போம்ல, அதோட மோசமாகவே இங்கே லேக் ஆகுது. நான் மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணும்போது எந்த அளவுக்கு மோசமான ரெஸ்பான்ஸ் இங்கே கொடுக்குதுன்றதை உங்களால் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனை ஃபஸ்ட் டைம் ஆக்சஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோவாக ஸ்டட்டஸாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஆப் ட்ராவை புல் பண்ணி இழுக்கும்போது இந்த இடத்துல லோடாக தான் ஓப்பன் ஆகுது. ஏதாவது ஒரு நேரத்தில் தான் நடக்குது. ஆனால் இது நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. செட்டிங் பேஜில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணும்போது அங்கேயும் சின்ன சின்ன லேக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு 17,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸ் பண்ண தெரியுது இல்லை? அப்போ அந்த அளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்ல, அதை இங்கே கண்டிப்பாக iQOO மிஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. இங்கே உங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிரும். இது அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கான்னு கேட்டால் இங்கேயுமே சில நேரங்களில் சொதப்பல் இருக்குது. சம்டைம்ஸ் ஸ்பீடாக ஓப்பன் ஆகுது, சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் அதே அளவுக்கு ஈக்குவலான சொதப்பலோட தான் தந்திருக்காங்க. இந்த முறை இவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் நெகட்டிவ் சொல்லுவேன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க அப்படி கொடுத்துருக்கிறதுனால நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன். அப்புறம் அப்படியே அதோட டிஸ்பிளே சைடு வந்தோம்னா இங்கே உங்களுக்கு சின்னலாம் பார்க்கறதுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கே 6.8 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பிரைட்னஸ் லெவல்னு வரும்போது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. 1200 நிட்ஸ் வலியமான ஹை பிரைட்னஸ் மோட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓரளவுக்கு டீசென்டான டிஸ்பிளே குவாலிட்டி இந்த ஃபோன் வழியாக கிடைச்சிரும். அப்புறம் இதோட ஓவர்வியூன்னு பார்க்கும்போது டாப்ல ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கிடைச்சிரும். இப்போ அப்படியே பாட்டம் சைடு வந்தோம்னா இங்கே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு டைப் C போட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு பிரைமரி மைக் கிடைச்சிரும். லெஃப்ட் சைடில் சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. இங்க 2 சிம் கார்டு சப்போர்ட் இருக்கு. மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. ரைட் சைடுல உங்களுக்கு வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தது இங்க டாப்ல இருக்கிற அந்த இயர்பீஸே உங்களுக்கு செகண்டரி ஸ்பீக்கராகவும் வேலை செய்யும். இங்க ஓவராலா டுவல் ஸ்பீக்கரோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும்போது ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிருக்காங்க.
வால்யூம் லெவலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த ஃபோனில் ஒரு மேஜரான ஏரியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா அது இதோட பேட்டரி தான். இங்கே உங்களுக்கு 7200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி முடிக்கும் போதே எனக்கு ஒரு 13 மணி நேரம் வரலியமான SOT கிடச்சிச்சு. இதுக்காக மல்டிபிள் அப்ளிகேஷன் புஷ் பண்ணியுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் இருக்குது. அது ஒரு சிறப்பான விஷயமா பார்க்குறேன். ஆனால் இங்கே சார்ஜிங் டைம்னு வரும்போது கொஞ்சம் சொதப்பல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 45 நிமிஷம் வரலியமான டைம் எடுத்துக்குது. கண்டிப்பாக 2026 சினாரியோக்கு கண்டிப்பாக இது ஸ்லோ சார்ஜிங் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெயிட் மேனேஜ்மெண்ட்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு கையில் நீங்கள் பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது. ஒரு 220 222 கிராம் வரலியமான வெயிட்டை ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் கேமரா சைடு வரும்போது பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இருக்கிறது ஒரே ஒரு 50 MBக்கான சென்சார் தான். இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டே லைட்டில் எடுக்கிறீங்கன்னா நேச்சர் சீனில் ஓகேஸான பிக்சர்ஸ் கிடைக்குது. டீட்டெயில்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா சொல்ல முடியல. ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போதும் கன்சிஸ்டண்டான ரிசல்ட் கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதில் வர போர்ட்ரேட் இமேஜஸ்மே கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பேக் கேமரா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இந்த ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃபீலை கொடுக்கல. ஆனால் ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. லாஸ்ட் இயரில் வந்து அந்த 8 மெகாபிக்சலோட சென்சாரை கம்பேர் பண்ணும்போது இந்த முறை எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ஃபீலை கொடுத்துச்சு. இங்கே வீடியோ ரெக்கார்டிங் வரும்போது ஃப்ரண்ட்டில் 4K 30 FPS வரலியமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுட்டேஜ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியில் குறை இருக்கிற மாதிரி இருக்குன்றத. அது போலவே இங்கே பேக் சைட்லையுமே உங்களுக்கு 4K 30 FPS வரலியமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஸ்டெபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஆனால் ஓரளவுக்கு டீசென்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை பேக்ல இருக்கிற வீடியோ கேமரா வழியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இந்த ஃபோனோட பிரைசிங் வரும்போது 6GB 128GB வேரியண்ட்டை 17,500 ரூபாய் கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு கிடைக்குது. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடியலன்னா 19,000 ரூபாய்க்கு வரும். இந்த 6GB 128GB வேரியண்ட் தான் நாம் டெஸ்ட் பண்ண வேரியண்ட்டும் கூட. இதில் கண்டிப்பாக நிறைய இன்கன்சிஸ்டன்சி, அனிமேஷன் ஸ்லோவாக இருக்கிறது, லேகு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஒருவேளை நான் 8GB 128GB போனால் இது எனக்கு குறையுமே ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 21,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக ஒரு 20,000 ரூபாய்க்கு கிடைக்குது. அந்த ப்ரைஸிங்கில் இன்னுமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நிறைய ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்ன கேட்டால் இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாகவே iQOO ஃபிக்ஸ் பண்ண முடியும். மேபி 1 or 2 months எடுக்கலாம். ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுக்கு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இதோட பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா Realme P3 Pro ஒரு 20,000 21,000 ரூபாய்க்கு கிடைக்கும். போக்கோட M8 கூட இதோட பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்றதையும் கீழே டைப் பண்ணி வைங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து காட்ட முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்